Taste the Daily. இல்லாத அதிகாரம் இருப்பதாக கூறி விசாரணை நடத்திய தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு வெறும் குமாஸ்தா வேலை மட்டும்தான் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி. வி. சண்முகம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டி இப்போது பார்க்கலாம். வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர், இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பில்லாத ஒரு நபர். அதன் மீது சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுங்கள் என்று சொன்னது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 23/12 அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள், தற்குறிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே, சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்திருக்கலாம். நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது. நாங்கள் எப்போது எங்கே எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் நாங்கள் என்ன நிவாரணம் சொன்னோம், கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? இன்றைக்கு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்போ நடைபெற்ற விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திற்கு என்ன, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது 2 அதிகாரங்கள் தான். 2 அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் பிறகு 29A, இன்னொன்று பேராகிராஃப் 15. இந்த 2 அதிகாரத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். இந்த 2 தான். 29A என்ன சொல்லுகிறது? ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால், பதிவு செய்வது, புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அது 29A பிரிவு 1லிருந்து 8 வரைக்கும் சொல்லுகிறது. ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி, எந்த விதியின்படி எந்த பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A 1லிருந்து 8 பிரிவு வரையும் சொல்லுகிறது. இன்னொன்று அதிகாரம் 29A 9 என்ன சொல்லுகிறது? 29A 9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள்,
இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏற்றுக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இது ஒன்று. இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா 15. ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டாலும் ஒரு குழு இருந்தால் நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் இல்லை அந்த பிளவுப்பட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார் எந்த அமைப்பு எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான். ஒன்று 29A படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம். அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. விசாரணை செய்யலாம், சரியா பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A பிரிவு 9 படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. பேரா 15 வரை இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது, எங்களுடைய கோரிக்கை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்ன, தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத கட்சியை விட்டு நீக்கப்பட்ட தூக்கெறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. முதல் கோரிக்கை இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு இந்த 2 சட்டம் 29A படியும் பேரா 15 படியும்
உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதல்ல செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல்ல சொல்லு. இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம். மூல வழக்கு இருக்குது, பார்த்துக்கிறோம். உன் விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் வேலை.